ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வ்ளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, தம்பி வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து நம்ம அட்மிட் பண்ணியிருக்கோம். அங்கே இருக்கையிலலாம் நாட்கள் எப்படி போச்சு அப்படின்றது தான் இன்றைக்கி அந்த வ்ளாகை பார்க்க போகிறோம். எதனால் தம்பி அட்மிட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஃபீவர் வந்து ரொம்ப விட்டு விட்டு வந்துகிட்டே இருந்துச்சு. அதனால தான் நம்ம வந்து அட்மிட் பண்ணியிருந்தோம். அங்கே வந்து பக்கத்துலேயும் தம்பி வயசுலேயே தம்பி மாதிரியே ஒரு பையன், அவனுக்கும் ஃபீவர் தான். பாவம் பிள்ளைங்க ரொம்பவே கஷ்டப்படுதுங்க. அந்த கையில் ஒரு வெண்கான் ஒன்று போட்டு விட்றாங்க. அதை அவங்க ஆட்டி ஆட்டி என் மயன்லாம் எவ்வளோ வெண்கான் குத்திட்டான் தெரியுமா கையில். யூரின் டெஸ்ட்டுக்காண்டி அவனை வெளியில் வந்து உட்கார வச்சுருந்தோம். யூரின் டெஸ்ட் வந்து எடுத்து கொடுக்க சொல்லியிருந்தாங்க. உனக்கு 2 யூரின் டெஸ்ட்டு, ஒன்று வந்து நார்மல் டெஸ்ட்டு, இன்னொன்று வந்துட்டு 3 days ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யூரின் கல்ச்சரல் டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லா டெஸ்ட்டும் எடுத்து கொடுத்தோம். என்ன காய்ச்சல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருமி காய்ச்சல் மாதிரி இருந்தது. அதோட அவங்க அப்பா வந்துட்டாங்க. கொஞ்சம் நேரம் அவங்க அப்பா கூட விளையாண்டுட்டு இருந்தான். அப்புறம் அவங்க சித்திங்களும் வந்துடுச்சுங்க. அதுங்க கூடயும் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தான். இப்போ அவங்க பிள்ளை இருந்ததே கஷ்டப்பட்டுருச்சு. அந்த வெயிலுக்கு வந்து பிள்ளைங்கள வந்து வேர்க்கவே விடவே கூடாதான். வேர்வனாலேயே சளி பிடிச்சி காய்ச்சல் வந்துடுதான். அதோட தம்பிக்கு வந்து எக்ஸ்ரே எழுதி கொடுத்துருந்தாங்க. சளி நெஞ்சில் எதுவும் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காண்டி நம்ம எக்ஸ்ரே எடுக்கிறக்காண்டி நம்ம போயிருந்தோம். அங்கே போய் பணம் கட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அங்கே நம்ம பணம் கட்டுறதுக்காண்டி நம்ம நின்றுட்டுருக்கோம். எக்ஸ்ரே எடுக்கும்போது தம்பிக்கு ஒன்றும் தெரில. லைட் எரியும், அவன் வாட்டில் ஜாலியாக படுத்துருந்தான். கை காலெல்லாம் பிடிக்க சொல்லவும் ஃபுல்லாக செம்ம அழுவாக இருந்துருச்சு. அதோட அவங்க சித்தியும் வீட்டுக்கு வந்து சாப்பாடு எடுக்கிறக்காண்டி கிளம்பிடுச்சு. கிளம்புனா அதுக்கு வந்து சத்தி சோதனை வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேன்ருச்சு. 2 பேரும் மாற்றி 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 வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஒரு வழியாக வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடுச்சுங்க. அப்புறம் அம்மாவை தான் வந்து இருக்க சொல்லிவிட்டு நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு நானும் போய் 2 நாள் வந்துட்டு குளிக்கவே இல்லை. தம்பியை பச்சிட்டே இருந்தேன்னா அதோட அம்மாவை தான் மாற்றி விட்டுட்டு நான் போய் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு வந்தேன். ஆனால் தம்பிக்கு வெண்ஃபான் வந்து சின்ன வெயினாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து வெண்ஃபான் போட்டுகிட்டே இருந்தாங்க. ஒரு இன்ஜெக்ஷனுக்கும் ஒரு ஊசி போட்டுகிட்டே இருந்தாங்க. ஃபுல்லாக ரொம்ப பாவமாக இருந்துச்சு. எப்படா வீட்டுக்கு போவோம் அப்படின்ற மாதிரி இருந்தால் இன்னொரு டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதோட இந்த டெஸ்ட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் வந்து ப்ளட் எடுத்துகிட்டு போனாங்க. இதை நான் போய் லேபில் கொடுக்கணும். அதுக்கு என் தம்பி தூங்கிட்டான். தம்பி எந்திரிச்சோன்னு தான் போய் கொடுக்கணும் நான் இந்த டெஸ்ட்டை. இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். தம்பி இப்போ ஓகேவாக இருக்கான். நிறையா பேர் கமெண்ட்ஸில் வந்து கேட்டிருந்தீங்க, தம்பி இப்போ எப்படி இருக்கான், எப்படி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்காட்டி தான் இந்த வீடியோ எடுத்து வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேடாக தான் இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தம்பி இப்போ ஓகே, நல்லா இருக்கான், நார்மலாக இருக்கான். ரிப்போர்ட்ஸ்லாம் வந்துடுச்சு அப்படின்னா வீட்டுக்கு விட்டுருவாங்க. அப்புறம் என்னென்ன நடக்குது அப்படின்றத, என்னென்ன சொன்னாங்க அப்படின்றத நான் அடுத்த வ்ளாகில் சொல்கிறேன்.